Welcome to all. Today we are going to discuss about one of the important topic in our UPSC Shorts module. So the UPSC Shorts module is nothing but a short introduction about one of the some recent affairs or some current affairs in the recent things. Okay, so this is one of the thing which was happened very recently. That is in the name. Okay, so very familiar that, but recent in the timeline enna vachu appdin pathina there is an current affairs in the term metaverse. So metaverse is considered to be one of the important development in the information and communication technological development. So ICT platform la adu very specific virtual world platform la it is considered to be one of the new development. In the particular issue very recently current affairs la development irundhirukku appdin pathina nothing but Facebook changed its name into Meta. So Facebook தன்னோட நேம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மெட்டாங்கிற வேர்ட்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Why they try to change it? So என்ன பர்பஸ்க்கு சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் தியரி என்ன சொல்லுதுன்னா they want to make this technology as a generic name of them. Okay, generic name of them it's nothing but like ஒரு போட்டோகாப்பிங்கிற நேம் எப்படி ஒரு ஜெராக்ஸ்ங்கிற ஜெனரிக் நேமா மாறுச்சோ அதே மாதிரி ஒரு வனஸ்பதிங்கிற ஒரு நேம் டால்டாவா எப்படி ஜெனரிக் நேமா மாறுச்சோ அதே மாதிரி இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி தன்னோட ஓன் ஜெனரிக் நேமா ட்ரை பண்ணதான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வாட் இஸ் மென் பை மெட்டாவர்ஸ், அதுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன, தென் வாட் இஸ் இட்ஸ் யூசஸ், லிமிடேஷன்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ அதுதான் நம்மளோட இன்னைக்கு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போயிடலாம். தட் இஸ் வாட் இஸ் மென் பை மெட்டாவர்ஸ். ஸோ மெட்டாவர்ஸ்க்கு ஏதாவது யூனிவர்சல் டெஃபினேஷன் இருக்கான்னு கேட்டால் நோ, தர் இஸ் நோ எனி யூனிவர்சல் டெஃபினேஷன். So no universal definitions அப்படின்னு வரும்போது we can come to at least come to an idea about some of the developers, okay, like famous developers called not only Facebook மட்டும் கிடையாது, with respect to Microsoft is also developing this type of technology. So Microsoft is considered to be one of the major developers. He said that a metaverse is nothing but a digital space. அது ஒரு digital உலகம். So what we can able to experience in this digital space is nothing but you can able to interact with the people and things in the digital world. So ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பர்சனோட ஒரு டிஜிட்டல் திங்ஸோட யூ கேன் ஏபிள் டு இன்ட்ராக்ட் ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ இன்ட்ராக்ட் ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னு வரும்போது ஸோ இது நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவிஸ்லயும் சயின்ஸ் நாவல்ஸ்லயும் தெர் இஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனல் நாவல்ஸ்லயும் இது பத்தின ஒரு ஜஸ்ட் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவதார் மூவி பார்த்திருப்போம். ஸோ 2010 டைம்ல 2010 டைம் பீரியட்ல வந்த ஒரு மூவி, ஃபேமஸான மூவி. அதுல the concerned hero was actually an physically challenged person, but he will become an avatar. ஸோ அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. தென் அட் த சேம் டைம் இந்த அயன்மேன் மூவிலையும் நம்மளால பார்த்துருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைப் ஆஃப் டெக்னாலஜி எது மூலமா பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி மூலமா பாசிபிள். இன் சென்ஸ் ஒரு ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பர்சனை விர்ச்சுவல் வேர்ல்ட்ல உங்களால டைரக்டா ஒரு திங்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் மெட்டாவர்ஸுக்கான ஒரு சிம்பிள் மீனிங்கா சொல்றாங்க. ஸோ மெட்டாவர்ஸ் இஸ் நத்திங் பட் எ பேரலல் விர்ச்சுவல் வேர்ல்ட். ஸோ ஒரு பேரலல் விர்ச்சுவல் வேர்ல்ட் வேர் இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி டிஸ்அட்வான்டேஜ் டூ. என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ், பொசிஷன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல உங்களால என்ன பண்ண முடியும்னா பீப்புளோட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஸோ அதுக்கு முன்னாடி ஓவர் ஆல் த டெவலப்பர்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் இஸ் டெவலப்பிங் திஸ் டைப் ஆஃப் டெக்னாலஜி, தென் மைக்ரோசாஃப்ட் இஸ் டெவலப்பிங் திஸ் டைப் ஆஃப் டெக்னாலஜி, தென் Fortnite or the popular online gaming companies, these are all developing these type of technology. So first in the term of coin பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா it is from the novel, or science fiction novel by Snow Crashங்கிற அந்த நாவல்ல it was Neil Stephenson தான் the first time the coin in the term of coin பண்ணிருப்பார். Okay, then how this came into reality? So இந்த மெட்டாவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எப்படி how it came into reality in sense it is by means of decentralized computing platform சொல்றாங்க. So decentralized computing platform அப்படிங்கிறது it's nothing but they are called to be on Web 3.2. So Web 3.0 in sense nothing but our day-to-day things. Okay, now we are connected in the centralized internet platform, whereas this type of technology allowed for to connect us in the decentralized platform system. So Web 3.0 அப்படிங்கிறது it's an advancement in the internet progression. ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட்ல எதை
கம்பைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they combine two things, nothing but how it is possible னு சொன்னேன்ல. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் எது மூலமா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ பை காம்பினேஷன் ஆஃப் டூ திங்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் டூ திங்ஸ் அப்படின்னு வரும்போது ஒன் இஸ் நத்திங் பட் பை மீன்ஸ் ஆஃப் a combination of virtual reality and another one is by means of augmented reality. இந்த virtual reality augmented reality இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு. இந்த virtual reality அப்படிங்கிறது நம்மளோட ரியல் வேர்ல்டுல இல்லை, நம்மளோட ரியல் வேர்ல்டு இல்லை, லைக் வியரிங் ஆன் காகுல் கிளாஸ் லைக் திஸ். ஒரு காகுல் கிளாஸ் மூலமா யூ கேன் இன்ட்ராக்ட் வித் தி இம்மர்சிவ் டெக்னாலஜி. இன் சென்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜியோட உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய நீங்க ஆன்லைன் மார்க்கெட்ல இதெல்லாம் பார்த்துருக்க முடியும். காகுல் கிளாஸ் வச்சு கேமிங் இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தென் அதர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ள ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு கொண்டு வருது. லைக் இந்த போக்கிமேன் கேம்னு ரீசெண்டா இருக்கு. ஸோ ஒரு 2 years 3 years பேக் முன்னாடி பயங்கர ஃபேமஸான ஒரு போக்கிமேன் கேம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அன் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுல டிஜிட்டல் திங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் செப்பரேட்டா இருக்கு அப்படின்னா ஸோ மிக்சட் ரியாலிட்டின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. மிக்சட் ரியாலிட்டியில இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டியும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் எது மூலமா இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னா ஹோலோகிராமிக் மூலமா இன்டராக்ட் பண்ண முடியும். ஹோலோகிராமிக் இன் சென்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஒரு சிங்கிள் டைமென்ஷனாலோ இல்லை 2 dimensionலாவோ தான் இருக்க முடியும். பட் இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜினால எது பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மெட்டாவர்ஸ் இஸ் பெர்சிஸ்டன்ட் shared on 3D virtual space. So 3D virtual space in sense you can able to interact with that particular things or a person with a 3D interaction. ஸோ 3D இன்ட்ராக்ஷன் மூலமா உங்களால ஒரு பர்சனோட இன்னொரு திங்ஸோடையோ உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட். ஸோ இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஸோ இது அண்ட் இட் இஸ் அண்ட் கன்சிடர் டு பி அண்ட் ஹைலி அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இட் டேக்ஸ் மினிமம் 5 to 10 years அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதோட டெவலப்மெண்ட் வர்றதுக்கு, பட் இட் இஸ் இன் த ப்ராக்ரஷன். ஸோ அதனாலதான் ஃபேஸ்புக் சேஞ்ச் இட்ஸ் நேம் இன் டு மெட்டா. ஸோ ஃபேஸ்புக் மட்டும் இன்வெஸ்டராக கிடையாது, ஆப்பிள் இஸ் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் இட். Microsoft is also investing. Some of the major companies in the Silicon Valleys as well as in the other developing countries are trying to develop this type of technology. Then what is the uses of this technology? The uses of this technology are on both with respect to it is immersive in gaming platform. Then it is very much useful in the musical festivals where you can able to attend any musical festivals without any presence, and you can able to visit any places without any physical presence. So இப்போ நம்ம பார்க்குறோம்ல 3D பிளாட்ஃபார்ம்ல தாஜ்மஹால் பார்க்குறோம், தென் சம் ஆஃப் தி ரெட் ஃபோட்டோ அந்த மாதிரி பார்க்கும்போது now you can able to wear your goggle glass மூலமா directly you can able to interact and you can able to walk in the Taj Mahal. So அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். Usually you can able to conduct business meets in the 3D platform. Then you can able to interact with the persons very easily. So okay, what is the uses of this? So இதனால என்ன ஆகும் போது ஒரு கேமிங்னாலேயோ ஒரு மியூசிக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் அட்டென்ட் பண்றதுனாலயோ what is the use for us? In sense in the sphere of nothing but how we can able to develop our nation or how we can able to use this technology in the governance or nation developmentல இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அப்ப நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு இது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இம்மன்ஸ்லி யூஸ்ட் இன் தி வெரைட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ். ஸோ பப்ளிக் சர்வீசஸ்ல இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்னு நம்புறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்ட்ல சியோல் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ஓகே, இன் சவுத் கொரியா இஸ் கேபிட்டல். They said they're going to join with the metaverse. So metaverse technology-oda they are going to join with it. So அவங்களோட விஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா through by this metaverse technology they can able to facilitate lot of public services to the people in the real world. So even you can able to file any complaints or civil complaints by wearing on virtual reality goggles. Even you can able to visit the bank without physical presence, and you can approach the bank or any public platforms without any physical presence, but at the same time you can able to enjoy the virtual reality. So you can directly interact with them. Then it is very much useful for improving the healthcare, then with respect to central health infrastructure and even for the educational development. Okay, in terms of business development, it do an immense job. That is in terms of serving the business sector, then it facilitate for the fintech incubators, then multiple public investment organizations, and very specifically it is majorly used in the smart city development. So smart city development for recently part of flood. So Chennai flood பார்க்கும்போது, so this type of technology allow for us to develop on or create on a better smart city development infrastructure. ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை இது மூலமா பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. தென் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ல லைக் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல ஜியோ டேக்கிங், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அப்படி வரும்போது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ல இட் பிளேஸ் இன்மென்ஸ் ரோல் அப்படின்னு சொல்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிஜிட்டல் ரியல் எஸ்டேட். ஸோ நீங்க எங்கேயும் போய் விசிட் பண்ணி தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நடக்கும். ஏன்னா அது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மேஜர்
economic development, then environmental protection is possible. Then Facebook itself that they can able to create 10 lakh of jobs through from this. So these are all the things which we can able to use it in the UPSC perspective, very specific to the governance of the country. So how it is used அப்படின்னு வரும்போது இதுதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பாயிண்டா இருக்க முடியும். Okay, so then what is the limitations? So any development, any technological development, it should have certain limitations. எப்பயுமே அறிவியல் என்பது இரு முனைகளும் தீட்டப்பட்ட கத்தின்னு தானே சொல்றோம். ஸோ அப்போ அந்த விதத்துல பார்க்கும்போது there should be some issues இருக்கும், some drawbacks இருக்கும், some setbacks இருக்கும். அப்போ என்னதான், ஸோ அப்போ அது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் may lose your privacy because you want to share lot of information in the digital era. So digital development la pogumbodhu you have to lose a lot of information. So appo ungala right to privacy violate ah. Then very soon neenga edukulla poyirala appdin pathina digital world kulla poirunga, you miss to live your life in the real world, what already experienced in this gaming platforms. So ipo the gaming platform nala nariya per adha baadikappadum. So unplug ayirum appdin sonneenga real world la neenga virtual world kulla poirunga. Then this type of technological development is not very easy, so it required on high investment. So many developed countries can able to possible. When it is rooted to the developing countries or third world countries, again it is a great challenge. So இப்போ அந்த டிவைட் இருக்குல்ல, டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் between the western nations and the developing countries, between the rural and urban. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மானி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஜிட்டல் டிவைட் கிரியேட் ஆகும் between the western nations and the developing countries. Then it required lot of energy consumption. Even the blockchain technology சொல்லக்கூடிய cryptocurrencies they need supercomputers. Supercomputers அப்படின்னு வரும்போது it emit tons and tons of CO2 emissions ன்னு சொல்றாங்க. So such a proportions இப்போ நம்ம இந்த மெட்டாவர்ஸ் மாதிரி டெக்னாலஜிக்குள்ள போகும்போது it lead to an energy consumption. Okay, so இதெல்லாம் தான் இதோட limitations மேஜரா சொல்றேன். We can able to find out lot of things, but we have to concentrate within this. Okay, then அப்ப இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாமான்னு கேட்டா no, it is possible. We need to do some way forward mechanisms. So way forward mechanism in sense nothing but to protect the right to privacy, you have to ensure on data protection law. So data protection law அப்படிங்கிறது it is in the proposal of India. Okay, proposalல இருக்கிறனால joint parliamentary committeeல நேத்தோட நமக்கு current affairsல இருந்துச்சு. So அப்ப data protection law you have to pass it. Then at the same time yesterday day before yesterday, okay, our chief defense staff, okay, he presented on speech in the Kerala. Okay, so Kerala பேசும்போது he quoted that there should be need on national cyber security strategy. Because our சொன்ன விஷயம் தான், in sense ஒரு more than 500% increase ஆயிருக்கு cyber crimes after pandemic time அப்புறம். So pandemic time அப்புறம் 500% increase ஆயிருக்கு. There should be a national cyber security strategy. Then parental control mechanism in sense to checks and balance of the aged persons below 18 years. So parental control mechanisms எதுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். Then with respect to energy consumption வரும்போது we have to argue for and renewable energy proposals. So இது மூலமா you can able to sort out the things, but at the same time you can able to harness the metaverse technology. And at the same time limitations வரும்போது even if they can use it for the military purposes use பண்ணலாம். With respect to இதே technology terrorist கிட்ட போச்சுன்னா it is problem, அதெல்லாம் இருக்குதான், but we cannot able to avoid this. So within this we can come to know about small things about or a brief introduction about the metaverse and its what is its development and how it is used in the governance of the country and what are its limitations and way forward. Thank you.